ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எக்கனாமியில் ரிவிஷன் சீரிஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங். நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் மொத்தமாகவே நம்ம ஒரு சின்ன சின்ன வீடியோவாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வீடியோவாக வந்து போடுறது தான் பிளான். நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் தான் ஆரம்பிக்கலாம். எதுலேருந்து ஆரம்பிப்போம்? நம்ம ஜிடிபினா என்ன? ஜிடிபி அப்படின்னா என்ன? ஜிடிபின்றது என்னன்னா, ஜிடிபின்றது ஜிடிபி அப்படின்னா என்ன படிப்போம்? ஜிடிபின்றது டோட்டல் total value of final goods and services produced within a geographical territory of a nation within a period of within a fixed period அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபிக்ஸ்டு பீரியட் தான் நம்ம இந்தியாவுக்கு எப்படி எடுத்திருக்கோம்? ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்திருக்கோம். 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒன் ஃபினான்ஷியல் இயர் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு 31st, அதாவது ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் வரைக்கும் இருக்கிற கவுண்ட் பண்ணுறது தான் ஜிடிபி. அப்போ என்ன சொல்கிறோம்? டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ரெண்டு தான், டோட்டல் வேல்யூன்றது முக்கியம், ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்றது முக்கியம். இப்போ இதிலிருந்து ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற, ஒரு வருஷத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஜிடிபின்றது எப்படி மாறுது? ஜிடிபின்றது ஜிஎன்பியாக மாறுதுன்றாங்க. ஜிஎன்பினா என்ன? இப்போ ஜிடிபின்னு சொல்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த டொமஸ்டிக்ன்றதை சேஞ்ச் பண்ணி நம்ம மாற்றுறோம். டொமஸ்டிக்ன்றது நேஷனலாக மாறுது. ஸோ டொமஸ்டிக் நேஷனலாக மாறுறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம எதை வந்து மைனஸ் பண்ணுறோன்னா, டொமஸ்டிக்ன்றது நேஷனலாக மாறுறதுக்கு மைனஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு மைனஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போது ஜிஎன்பின்னு வந்துருச்சு. இப்போது டொமஸ்டிக்ன்றது நேஷனலாக மாறிடுச்சு. அப்போது இந்த கிராஸ்ன்றது நெட்டாக மாற்றணும் இல்லையா? இப்போ எனி கிராஸ்ன்றது நெட் என்னா மாறுறதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம டிப்ரிசியேஷன் ஜிஎன்பிலேருந்து மைனஸ் டிப்ரிசியேஷன் பண்ணோன்னா என்என்பியாக வந்துடும். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து நேஷனல் இன்கம், அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து மெயின். சரி, இப்போது அகைன் இப்போது ஜிடிபியிலேருந்து டு ஜிஎன்பிலேருந்து என்என்பி அப்படின்னு வந்தாச்சு. இதான் நம்ம நேஷனல் இன்கம்னு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை மெத்தட் இருக்குது? 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் என்ன? இன்கம் மெத்தடு. இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? டோட்டலாக இன்கம், எல்லாரோட இன்கமையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா அதுதான் நேஷனல் இன்கம்னு சொல்கிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜிடிபி ஆஃப் இந்தியான்றது எப்படி இருக்குது? ஜிடிபி ஆஃப் இந்தியான்றது கிட்டத்தட்ட 4.15 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நாமினல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நாமினல்ன்றது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம்? மெத்தட்ஸ் டு கால்குலேட் ஜிடிபி. இன்கம் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இன்கம் மெத்தடில் இருக்கிற எல்லாத்தோட இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவலோட இன்கம், கார்பரேட்டோட இன்கம், ரெண்டு பேரோட மிக்ஸ்டு இன்கம், இண்டிவிஜுவல், கார்பரேட் அண்ட் மிக்ஸ்ட் மூணுத்தையும் சேர்த்தது தான் இன்கம் மெத்தட். இதில் மொத்தமாக ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுறது இன்கம் மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். சரி, அடுத்தது இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்? எல்லாரோட எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். எப்படின்னா சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சீனா என்ன? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் an இண்டிவிஜுவல். ஐனா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபர்ம். ஜீனா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ கவர்மெண்ட். எக்ஸ்னா என்ன? இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். அதோட நெட் இம்போர்ட்டு மைனஸ் எக்ஸ்போர்ட். இது ரெண்டுத்தையுமே எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட். இதோட நம்ம எவ்வளோ வேல்யூ வருது, ப்ளஸில் வந்தாலும் சரி மைனஸில் வந்தாலும் சரி, இதில் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறோன்னா இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம். இப்போ மூணாவது மெத்தடுக்கு வரும். மூணாவது மெத்தடில் என்ன? இன்கம் மெத்தட். சரி, மூணாவது மெத்தட் வந்து ப்ராடக்ட் மெத்தட். இதில் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இதில் ரெண்டு டைப் சொல்கிறோம். ஒன்று ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பேசிக் ப்ரைஸ், இன்னொன்று வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது இது வந்து ஒரு தனியார் கண்டுபிடிக்க முடியாது. வித் ரெஃபரன்ஸ் டு வாட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இங்கே நினைக்கிறேன், இது மார்க்கெட், இது வந்து ஃபேக்டரியோட கேட்னு வச்சுக்கலாம். இது வந்து மார்க்கெட்டோட கேட்னு வச்சுக்கலாம். இது ஃபேக்டரியோட கேட்டு, இது மார்க்கெட்டோட கேட்டு. இதுக்கு நடுவில் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். என்ன டெக்னிக்கு? என்ன டெக்னிக்னா ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டரி கேட்டு, மார்க்கெட்டோட கேட்டு, மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மார்க்கெட்டோட கேட்டு நான் இங்கே நிற்கிறேன். இப்போ நான் ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறேன். ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறேன். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டில் என்னென்ன இருக்கும்? இப்போது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் என்ன இருக்காதுன்னா மார்க்கெட்டில் என்ன இருக்கும்? டேக்ஸ் இருக்கும். அப்போ அந்த டேக்ஸை மைனஸ் பண்ணு. என்ன இருக்காது? இதுக்கு கொடுத்த சப்சிடிஸ் இருக்காது. அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு சப்சிடிஸ் ஆட் பண்ணிட்டோம்னா ஃபேக்டர் காஸ்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸுக்கு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு மார்க்கெட் ப்ரைஸில் தெரியணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்காது? ஃபேக்டர் காஸ்ட்டில் என்ன இருக்காது? சப்சிடிஸ் இருக்காது. ஆனால் டேக்ஸ் இருக்கும், சப்சிடிஸ் இருக்காது அப்படின்னு மைனஸ் பண்ணுறோம். அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. இவ்வளோதான் சிம்பிள். சும்மா நின்று பார்க்கும்போது மார்க்கெட்டில்
மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஃபேக்டர் காஸ்ட்டில் என்ன இருக்காதுன்னு பாருங்க. ஃபேக்டர் காஸ்ட்டில் டேக்ஸ் இருக்காது, அப்போ அதை ஆட் பண்ணுங்கள். சப்சிடிஸ் இருக்கும், அதை மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்றத பார்க்குறது தான். இப்போ நடுவில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஜிடிபியில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வராங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வராங்க? ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க நடுவில். என்ன சேஞ்ச்னா, ஃபேக்டர் காஸ்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேக்டர் காஸ்ட்டில் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம், மார்க்கெட் ப்ரைஸில் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இப்போ கவுண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நடுவில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இது ரெண்டுமே ரியலாக இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போது யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வராங்க? நீங்கள் ரெண்டுத்துலையுமே கால்குலேட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன கொண்டு வராங்கன்னா, ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறதுனால இந்த பொருளுக்கு உள்ள இந்த பொருள் ஃபஸ்ட் நம்ம ஃபேக்டர் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் ஜிடிபி எவ்வளோ வருதோ அதை தான் அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த பொருளுக்குள்ள இன்புட்டுக்கு ஒரு கொடுப்போம்ல, இது இப்போ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்புட் காஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதில் ஒரு டேக்ஸும் அதில் ஒரு ப்ரொடக்ஷனும் இருக்கும் இல்லையா, ப்ரொடக்ஷன் சப்சிடிஸும் இருக்கும் இல்லையா, ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ், அதை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இன்னும் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல், இப்போ இது மைனஸ் பண்ணி வர்றது தான் பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்போ நம்ம ஒரு புது ஃபார்முலா போடுவாங்க. பேசிக் ப்ரைஸ், ஜிடிபி அட் பேசிக் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட்டில் இருக்கிற ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அங்கே பார்த்தது மேலே பார்த்தது ப்ராடக்ட் டேக்ஸு, பேசிக் ப்ரைஸில் ப்ரொடக்ஷன் டேக்ஸையும் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பேசிக் ப்ரைஸாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடிஸ். ஆனால் இது வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ். இதுதான் வந்து கடைசியாக நம்ம இப்போ ஜிடிபி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரி, இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துருவோம். என்னது? இதுக்கு முன்னாடி இன்கம் மெத்தட்லையும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்லையும் கால்குலேட் பண்ணுறது நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ப்ராடக்ட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறதை மட்டும் ஜிவிஏ அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படி? இப்போ ஜிடிபின்றது என்னன்னா, ஜிடிபின்றது வேல்யூவை குறிக்குது. ஜிவின்றது என்னன்னா, ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு குறிக்குது. இப்போ கிராஸ் வேல்யூ ஆடட்னா என்ன? ப்ராடக்ட்டில் மட்டும்தான் வேல்யூ ஆட் பண்ண முடியும். அதனால தான் இதை நம்ம கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து, இப்போ நெக்ஸ்ட், இப்போது ஜிடிபின்றது கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? ஜிடிபின்றது மொத்த நேஷனோட வேல்யூ தெரியுது. அப்போது ஒரு மக்களுக்கும் ஒரு மக்கள் மேலே ஜிடிபி வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, எவ்வளோ வந்து டோட்டல் நேஷனோட ஷேரில் எந்த அளவுக்கு மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களோட ஒரு ஆள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பெர் கேபிட்டா இன்கம் போகிறோம். பெர் கேபிட்டா என்ன? ஒரு ஆளோட டோட்டல் ஜிடிபி ஷேர் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணும்போது ஜிடிபி பை டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு வருது. இப்போ இதுதான் பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் எ நேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பை டோட்டல் பாப்புலேஷன். இப்போ ஜிடிபி பை டோட்டல் பாப்புலேஷன் சொல்லும்போது நெக்ஸ்ட் ஜிடிபி பாப்புலேஷன் எவ்வளோ வருது? இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க? இதை இப்போ 1,81,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டோட்டல் பெர் கேபிட்டா இருக்குன்றது 1,81,000 ரூபாய் வந்து இந்த நம்மளோட நாட்டோட இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்கிறாங்க. விச் இஸ் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 12,000 ரூபா வருது. ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா கிட்டத்தட்ட பெர் கேபிட்டா இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 1,81,000 ரூபா. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? பெர் கேபிட்டா இன்கமா எல்லா மனுஷனாலும் என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணும்போது இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை வருது. இதுக்குள்ளே ஃபாரினர்ஸும் இருக்காங்க. அப்போது அது மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒன்று பர்சனல் இன்கம்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். பர்சனல் இன்கம்னா என்ன? நேஷனல் இன்கம்லேருந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆஃப் எ கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட் அப்படின்றது ஒன்று, மைனஸ் டேக்ஸ் பெய்டு பை கார்பரேட் minus interest paid by households plus transfer payments. இதை தான் கண்டுபிடிக்கிறது பர்சனல் இன்கம். ஏன் நேஷனல் இன்கம்ல ஜிடிபியும் நேஷனல் இன்கம் ஜிடிபி பை டோட்டல் பாப்புலேஷன் போடுறோம். இங்கே வந்து நேஷனல் இன்கம்லேருந்து கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ பர்சனல் இன்கம்ன்றது மேக்ஸிமம் என்ன கொடுக்க போகுது? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு கையில் எவ்வளோ நிற்க போகுதுன்ற பர்சனல் இன்கம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பர்சனல் இன்கம்ன்றது பெர் கேபிட்டா இன்கம்லேருந்து கம்மியாக தான் இருக்கும்ன்ற ஒரு அஜெண்டா நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? அப்போ இப்போ வந்து பர்சனல் இன்கம் கிடச்சிருச்சு. பர்சனல் இன்கம்மையும் இப்போ பர்சனல் இன்கம் என்ன சொல்கிறோம்? நேஷனல் இன்கம்லேருந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆஃப் எ கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட், டேக்ஸ் பெய்டு பை த கார்பரேட், இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த ஹவுஸ் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஃபார் த ஃபார் த இண்டிவிஜுவல். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? இதில் வந்து கிஃப்ட் இருக்குது, இண்டிவிஜுவலுக்கு வர கிஃப்ட்டு, இண்டிவிஜுவலுக்கு வர ரெமிட்டன்சஸ், இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வர்றது இல்லையா? ஃப்ரீயாக வர்றது திருப்பி கொடுக்க வேண்டான்ற ஒரு விஷயங்களெல்லாம் வந்து இதில் சொல்கிறோம். இப்போ பர்சனல் இன்கம்ல என்ன வருது? பர்சனல் இன்கம்ல இருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? எவ்வளோ டிஸ்போஸ் பண்ண முடியும், இவ்வளோ தான். இப்போ பர்சனல் இன்கம் எனக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 12,000 சொன்னோம்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
12,000 நம்ம ஒரு per capita இன்கம்னு சொல்லலாம். அப்போ பர்சனல் இன்கம் எவ்வளோ வரும்? கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா அதுலேருந்து per capita இன்கம் மைனஸ் பண்ணிட்டு வரும். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம்? 10,000 எடுத்துக்கணும். பர்சனல் இன்கம் 10,000 எடுத்துக்கணும். இந்த 10,000 டிஸ்போஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியுமா? மார்க்கெட்டில் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சு 10,000 நான் என்ஜாய் பண்ணுறேன்னு கேட்டால் அது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் ஒரு கால்குலேஷனுக்கு போகிறோம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு போகிறோம். டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? டிஸ்போசபிள் இன்கம்னா இப்போ இந்த பர்சனல் இன்கம் மைனஸ் டேக்ஸ் பெய்டு ஆர் டேக்ஸ் பெய்டு ஆர் ஃபீஸ் பெய்டு, இதெல்லாம் மைனஸ் பண்ணனா டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் வந்துடுது. அதுதான் என்னால் டிஸ்போஸ் பண்ண முடியும். ஐ ஹேவ் அ ஃப்ரீ வில் டு டிஸ்போஸ். என் கையில் இருக்க காசை டிஸ்போஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்ன்றது 10,000 கம்மியாகி மறுபடியும் 8,000 காமிக்கும். ஸோ அதுதான் ஒரு இண்டிவிஜுவல் 12,000 per capita இருக்க மாதிரி இருந்தாலும் 8,000 மட்டும் தான் அவனால் டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட ஐடியா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் வரும். இப்போ ஜிடிபியில் ஒரு விஷயம் வருது. இண்டெக்ஸேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். இண்டெக்ஸேஷனா என்ன? இண்டெக்ஸேஷன் ஒன்றும் கிடையாது. ஒரு இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது ஜிடிபி, ப்ரெசென்ட் ஜிடிபி, இந்த வருஷத்தில் இருக்க ப்ரெசென்ட் இயர் ஜிடிபியும் ப்ரீவியஸ் இயர் ஜிடிபியும் கால்குலேட் பண்ணி பார்க்குறது ஒரு இண்டெக்ஸேஷன். அப்போ ப்ரெசென்ட் இயர் 100 வந்திருக்கு, போன வருஷம் 80 வந்திருக்கு. அப்போது இப்போ 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த 20 தான், இந்த 20 இன்க்ரீஸ் தான் நான் சொல்கிறோம் நாமினல் இன்க்ரீஸ். நாமினல் இன்க்ரீஸ்ன்றது 20 அப்படின்னு சொல்கிறோம். இந்த பர்சன்டேஜில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜில் ஒரு நம்பர் வரும். நம்ம என்ன சொல்கிறோம்? 20 இன்க்ரீஸ், நாமினல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நாமினல் ஜிடிபி. இதான் நாமினல் ஜிடிபின்னு சொல்கிறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ், 20 இன்க்ரீஸ். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை 0.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. 0.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம் நாமினல் ஜிடிபி. இப்போ ரியல் ஜிடிபின்னு வரும். இது இண்டெக்ஸேஷன் நம்பர் 1 நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, ஜிடிபி. ஓகேவா? ரியல் ஜிடிபியில் என்ன பண்ணுறோம்? ரியல் ஜிடிபிக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்னு சொல்லாமல் ப்ரெசென்ட் இயர் ஜிடிபி வைசஸ் ப்ரீவியஸ் இயர்லாம் சொல்லாமல் பேஸ் இயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேஸ் இயர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஒரு வருஷத்தில் அதுதான் ஸ்டேபிளான இயர். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் இதுக்குள்ளேயும் இன்ஃப்ளேஷன் இருக்கலாம். இன்ஃப்ளேஷனாக என்ன? ப்ரைஸ் ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு விலையேற்றம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் ப்ரைஸ் ரைஸ். அந்த மாதிரிலாம் இல்லாமல் விலையேற்றம் நார்மலாக ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு வருஷத்தை எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? 2022 2023 எடுத்துக்கிறோம். இது எடுத்துக்கிட்டு ப்ரெசென்ட் இயர் ஜிடிபி கூட கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணனா ரியல் ஜிடிபின்றதை கண்டுபிடிச்சிடலாம். ரியல் ஜிடிபி. இப்போ எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ நாமினல் ஜிடிபி அதிகமாக இருக்குமா, ரியல் ஜிடிபி அதிகமாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஆன்சர் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஜிடிபி ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் இன்க்ரீஸாக காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக காமிக்குது. இப்போ போன வருஷம் 100 ரூபா காமிச்ச ஜிடிபி இந்த வருஷம் 120 ரூபா காமிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கரெக்டா? இதான உண்மை. அதான ஜிடிபியோட டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித் இன் த ஜியோகிராஃபிக்கல் டெரிட்டரி ஆஃப் 1 இயர் அப்படின்னு பார்த்தால 20 ரூபாய் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது 20 ரூபா ப்ரொடியூஸே ஆகலை. நம்மளுக்கு அக்கௌண்ட் பார்த்தோன்னா 20 ரூபாய்க்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸே ஆகலை. ஆனால் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்த போன வருஷம் ஜிடிபி இந்த வருஷம் 120 ரூபா காமிக்குது அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்க்கறதுக்கு தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்றத கொண்டு வரும். ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன? நம்ம முன்னாடியே பார்த்த நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி போட்டோம்னா என்ன கிடைக்குதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாமினல் ஜிடிபி 120 ரூபான்னு வச்சுக்கலாம், ரியல் ஜிடிபி 100 ரூபான்னு வச்சுக்கலாம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு நம்பர் 20 ரூபாய் இன்க்ரீஸ்னு காமிக்கல, பர்சன்டேஜில் வேணாம், நம்பரில் 20 ரூபாய் இன்க்ரீஸ்னு காமிக்கல. இந்த 20 ரூபான்றது எதனால ஆகுதுன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஆகலை, விலையேற்றத்தினால ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் கண்டுபிடிக்கிறது. அப்போ விலையேற்றத்தினால ஆகுதுன்னா அது பேர் என்ன? இன்ஃப்ளேஷன்னால ஜிடிபி அதிகமாக காமிக்குது. ஜிடிபி 20 ரூபாய் அதிகமாக காமிக்கிறது இன்ஃப்ளேஷனால அப்படின்னு தெரியுது. அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் ஜிடிபி 100, நாமினல் ஜிடிபி 100 அப்படின்னா 1 நம்பர் வருது இல்லையா? இப்போ இந்த 1 விட நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ அதிகமாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். 1 விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில், 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆகலை, ரிசெஷனில் போயிடுச்சு, கம்மியாக போயிடுச்சு ஜிடிபி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? இதுதான் இதோட ஹையஸ்ட் அஜெண்டா. இப்போ
நம்ம இதை பார்த்த எல்லாமே இது எல்லாமே இண்டெக்ஸேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம்னா ரியல் நாமினல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் எது கண்டுபிடிக்கிறோம்? நாமினல் என்ன கண்டுபிடிக்கிறோம்? போன வருஷத்தோட இந்த வருஷத்துல எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் வைசஸ் ப்ரெசென்ட் இயர் அப்படின்றத போன வருஷத்துல இந்த வருஷம் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆயிட்டு, இது வந்து நாமினல். இப்போ ரியல் என்ன கண்டுபிடிக்கிறோம்? பேஸ் இயர்லேருந்து இந்த வருஷத்துலேருந்து பேஸ் இயரில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆகிட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது ஜிடிபி டிஃப்ளேட்டரில் நாமினல் ஜிடிபிலேருந்து ரியல் ஜிடிபி எவ்வளோ ஆச்சுன்னு வரும். அதாவது பேஸ், அது ரியல் ஜிடிபி ஆல்ரெடி பேஸ் இருக்குது. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டரில் மொத்த ஜிடிபிலேயே எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸேஷன்ற கான்செப்ட் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ப்ராடக்ட் மெத்தடில் வெறும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அந்த ப்ரொடக்ஷனில் எவ்வளோ வேல்யூ அடிஷன் நடந்திருக்கு, அந்த வேல்யூ அடிஷனால எவ்வளோ ஜிடிபியில் வந்து ஆட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ எல்லா ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் என்ன நடந்தாலும் அதை வந்து காமிக்கிறது வந்து ப்ரொடக்ஷன் மெத்தடு. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து டோட்டலாக கவர்மெண்ட் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டு கன்சம்ஷன், இண்டிவிஜுவல் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லாத சி காம்பனண்ட். ஐ வந்து ஃபேர்ம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது. அது இல்லாமல் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ பண்ணுறோன்றதை மொத்தமாக சொல்கிறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சரில் கால்குலேட் பண்ணுறது. இன்கம் மெத்தட்ன்றது எங்கெங்கெல்லாம் அதிகமாக மணி சப்ளை மணி அதிகமாக புழங்குற இடத்துல இன்கம் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. மீதி விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோ சீரிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.